ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தா ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எனக்கு கோல்டுடா, இன்னும் சரியாக மாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸை. அண்ட் எனக்கும் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதனால வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். ஓகே, ரெகுலராக வருமானு எனக்கு தெரியல. அண்ட் ஜங்குக்கோட பர்த்டே அன்னைக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஏஜ் கேப் எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ருக்கேன் எபிசோட் வைஸ். அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஓகேடா, லெட்ஸ் கெட் இன் டு தி ஒன் ஷாட். அண்ட் இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஃபோர்ஸ்டு மேரேஜ். எந்த இன்ட்ரோவுமே வேணாம், நம்ம டேரெக்டாக ஒன் ஷாட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அட் த வெட்டிங் ஹால், அம்மா நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் இல்லைம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. அம்மா ப்ளீஸ்மா. வயன், இது உங்கள் அப்பா எடுத்த முடிவு, எங்களால் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு என்ன, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன வந்துச்சு? அம்மா இதை நான் அவங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குமா, எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு. என்ன வயன், அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன? இல்லைம்மா, எனக்கு அவனை பிடிக்கலை. ஏன் பிடிக்கல? அவர் நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி, அவரோட பையன் தானே. உனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? நானும் பார்த்துட்ருக்கேன், பிடிக்கல. என்ன பிடிக்கல? அவர் பையனை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கும் பாதி வலுத்து வந்துடும், புரியுதுல? அம்மா நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்கம்மா. ஆமாம் வயன், நீ ஒத்துக்கலைன்னா அதுதான் பண்ண முடியும். உனக்கு என்னன்னு சொல்லு, ஒரு ப்ராப்பர் ரீசன் சொல்லு. நான் கண்டிப்பாக நான் நிறுத்துறேன். சொல்லு. அம்மா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். ஓ, அதான் கல்யாணம் நேரம் வந்துடுச்சுல, இனி அந்த பையனை மறந்துட்டு உனக்கு ஹஸ்பண்டை வர போகிறவங்கள லவ் பண்ணிக்கோ. அம்மா ஏம்மா அப்படிலாம் பேசுகிற? நீ தானம்மா கேட்ட ஒரு வேலிடான ரீசன் இருந்தால் ஸ்டாப் பண்ணிடுவேன்னு. போம்மா, போய் ஸ்டாப் பண்ணுமா. என்னால் முடியாது வயன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அவனையாச்சும் கூப்பிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்ப? அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை அரேஞ்ச் பண்ணாரு தெரியுமா? உன்னை நல்லா வெல்த்தான ஃபேமிலியில் கொடுக்கணும்னு அவர் யார் காலில் விழுந்திருக்காரு தெரியுமா? போதும், இதுக்கு மேலே அவங்க அப்பா கிட்டே போய் கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படி இப்படி ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோ வயன், அவ்வளோதான். நீ அவனோடையே போன்னு சொல்லிட்டு நானும் உங்கள் அப்பாவும் உன்னை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவோம். முடிவு பண்ணிக்கோ, நாங்கள் வேணுமா அவள் வேணுமான்னு. கேலக்ஸ், நீ எங்கே இருக்க? தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போயிடு கேலக்ஸ். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவரு கூட நான் எப்படி மேரேஜ் பண்ணிவிட்டு வாழுவேன்? ஸோ இந்த சைடு வியோட பாவம், கல்யாணம் பண்ணி தொலைச்சாதான் சொத்து வரமாமே. எங்கள் அப்பாங்காரனுக்கு வேறு வேலை மாதிரி இல்லை, எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டு அப்படி இப்படின்னு தெரிஞ்சால் பொறுக்காது அவனுக்கு. கல்யாணம்னு ஒன்று இது பண்ணிட்டா நோயின்னு எங்கே போகிறீங்க, எங்கே இருக்கீங்க, வருவீங்களா, சாப்பிடுவீங்களா, எப்போ வருவீங்க, நானும் சேர்ந்து சாப்பிடணும். ஐயோ பல்ல டென்ஷனு. இல்லை எங்கள் அப்பாங்கார வேறு கல்யாணம் பண்ணிட்டா 3 months அப்புறம் தானே டிவோர்ஸ் பண்ணும். எவன்னு வேற தெரிலையே, அவள் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கணுமா? நான் வேற சும்மா இருக்க மாட்டேன். நைட் டைமில் சும்மாவே ட்ரக்ஸ் அடிக்கும் போது அப்படி இப்படின்னு தோணும். வரவன் நல்லா இருந்தால் சரிதான். சீக்கிரமாக இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்ததும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு அவளை கழட்டி விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வியோ அந்த வெட்டிங் ஹாலில் உட்காந்து நினச்சிட்டு இருக்கான். ஸோ அட் த மோமெண்ட் உங்கள் 2 பேரோட என்ட்ரி. ஸோ வி இந்த சைட்லேருந்து வர்றான், நீங்கள் வீக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து வர்றீங்க. ஸோ 2 பேர் இன்னும் ஒருத்தவங்களோட மூஞ்சி ஒருத்தவங்க பார்த்துக்கல. ஸோ அட் லாஸ்ட் அந்த ரிசப்ஷன் மேடையில் போய் உட்காரிங்க. ஐயோ யாருன்னு தெரியலையே. கேலக்ஸ், இப்போயாச்சும் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுடா. எனக்கு எஞ்சி கேட்குறேன் கேலக்ஸ். ஐயோ காட், தயவு செஞ்சு கேலக்ஸ் அனுப்பி வச்சிரு. ஹெவன் இது இல்லையே, இப்போ ஆன் உட்காந்து மூஞ்சியும் பார்க்க முடியாது. யாரடி நீ? இவனுங்க வேறு. சீக்கிரம் ரிங்க தாங்கடா, போட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். இவனுங்க வேறு என்னத்தை போட்டு நொய்யுன்னு. அப்போவேயோட அப்பா தாயாங் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஒன்று மறந்தாலும் உன் பேருக்கு எதுவுமே வராது. நீ அப்படியே பொறுக்கிட்டு திரிஞ்சிரு. இந்த குடும்பத்துலேருந்து ஒன்று வெளியாக்கிடுவேன், புரியுதுல? அப்பா எனக்கு அதெல்லாம் தெரியும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இங்கே வந்து மரியாதை இல்லை. நம்பி ஒருத்தி வந்திருக்காடா, அவளையாச்சும் ஒழுங்காக வச்சுக்கோ. அப்போ நீங்கள் தாயாங்க திரும்பி பார்க்குறீங்க. ஸோ தாயாங்க உங்களை பார்க்குறான். நல்ல ஃபிகராக தான் இருக்கா. மாடனாக இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்?
இவர்கிட்ட சொல்லி பார்க்கலாமா? இந்த கல்யாணம் வேணாம் நிப்பாட்டிடலான்னு சொல்லி பார்க்கலாமா? சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். ஹலோ மிஸ்டர், யாரடி எவ்வளோ கூப்பிட்றாளே? எவனு தெரியல, நேற்று இருந்துருந்தேன் அவளா? யாரை கூப்பிடுறாங்கடி? ஹலோ ஹலோ மிஸ்டர். இல்லையே, நம்ம என்ன இவ்வளோ கம்மியாக கூப்பிட மாட்டாளே, எங்கேயும் அந்த சவுண்டு கேட்குதே. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீயை டச் பண்ணி கூப்பிடுறீங்க. ஓ நீ ஆடி சொல்ல, என்ன வேணும் உங்களுக்கு? இந்த மேரேஜில் இஷ்டம் இருக்கா? இப்போ நீ கேட்குறது எப்படி மாடி இருக்கு? நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு எல்லாத்தையும் கழட்டினதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னடி நினச்சிட்டு இருக்க? ஆ, பண்ணி தான் ஆகணும். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, கொஞ்சம் நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்டுறதுக்கு இது என்ன ட்ரெயினா பஸ்ஸாடி? ட்ரெயினை கூட நிப்பாட்ட முடியாதுல்ல. பஸ்ஸா என்ன? அதெல்லாம் முடியாதுடி, மூட்டை உட்காரு. என்ன ஒரு இவ்வளோ அரகண்ட்டாக இருக்காரு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்பா கிட்டே என்னால் சொல்ல முடியாது. மூட்டை உட்காருடி, சும்மா நொக்கி நோயின்னு இப்படி ஃபேஸை வச்சுட்டு இருக்காது. என்ன உட்காரு மூடிட்டு. வேறு வழியே இல்லையா? கேலக்ஸ், நீ எங்கே தான் இருக்க? இல்லை எங்கள் அப்பா உன்னை தூக்கி வச்சுட்டாரா எங்கேயும்? அப்போ கேலக்ஸோட பாவ் நேரம் அவளுக்கு மேரேஜ் நடந்துகிட்ருக்குல்ல மச்சான். உண்மையாக தானே லவ் பண்ணேன், பொய்யாலாம் லவ் பண்ணல. ஆனால் அவங்க அப்பாங்கார கண்ணில் காசை காட்டினதும் காதல் கண்ணுக்கு தெரில மச்சான், காதல் கண்ணுக்கு தெரில. அதான் காசை வாங்கிட்டு இருந்துட்டேன். அவன் நினச்சிட்ருப்பா கேலக்ஸ் வருவான், அவன் சொன்னானே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான், வருவான்னு. அவன் முக்கியமாக காசு முக்கியமா? காசு தானே மச்சான் முக்கியம். ஆனால் அவளை எனக்கு பிடிக்கும் மச்சான், அவளை எனக்கு பிடிக்கும் மச்சான். எதுக்கு இப்போ குடிச்சிட்டு வளரிட்டு இருக்க கேலக்ஸ்? இல்லை மச்சான், அவளை உண்மையாக தான் லவ் உண்மையாக பண்ண மச்சான். ஆனால் எனக்கு காசு தேவைப்படுதுல. காசு அதான் மச்சான், அதான் சந்தோஷமாக தானே சந்தோஷமாக இருப்பா. பணக்கார பையனை கல்யாணம் பண்ண போகிறாள்ல. கேலக்ஸ்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். நானும் அப்படியே ஃபாரின் போயிடுவேன். நாள் நின்று போயிடுவேன் மச்சான். அதுக்கெல்லாம் அவளை தூரமாக எங்கேயாச்சும் நின்று பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு போயிடுறேன். ஆனால் வெயிட் பண்ணுவாளே மச்சான். ஃபஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் நினைக்க மாட்டா மச்சான், நினைக்க மாட்டா. கேலக்ஸ் அப்பா தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பார், எனக்கு நல்லா தெரியும். ஏண்டி உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? சும்மா இங்கே உட்காந்து மூக்கடிச்சிட்டு இருக்காதடி, அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு நினைக்க போகிறானுங்க. பொத்திட்டு அமைதியாக கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காரு. என்ன நான் அழுகிறது உங்களுக்கு என்ன? ஒன்று உங்களோட கண்ட்ரோலில் நான் கிடையாது. உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஒரே காரணத்தினால தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் மட்டும் ஒன்று பிடிச்சி போய் மேரேஜ் பண்ணேனாடி? உன் முகரையவே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹேருக்கு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுடி. ஹாய் மூடிரு. இல்லை, நீங்கள் உங்கள் ஆட்டிடியூடை காட்டினீங்கன்னா நான் என்னோடய ஆட்டிடியூடையும் காட்ட தான் செய்வேன். அப்போ உங்களோட அப்பா வயன் இங்கே என்ன பேசிகிட்ருக்க? அவருக்கு மரியாதை கொடுத்து பேசு. இனிமே அப்பா முறையில் உன்னோட ஹஸ்பண்ட் தான் இனிமேல் எல்லாம் உனக்கு. அப்பா தயவு செஞ்சு அவனை என் ஹஸ்பண்டுன்னு சொல்லாதீங்கப்பா. வயன், நீ என்ன தான் சொன்னாலும் இனிமேல் அவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட், புரியுதுல? இதில் மட்டும் நீ ஏதாச்சும் பண்ண அப்புறம் அப்பாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாதுமா, உயிரோடவே பார்க்க முடியாது. அப்பா ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க? உங்கள் பொண்ணோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமாக தெரியலையா? எனக்கு தெரில வயன், தெரில. அப்பா சொல்கிறது கேட்டு இருக்கிறதுனா இல்லைனா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போவே எழுந்து போ, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆனால் திரும்பி அப்பா நீ நிற்கும் போது அப்பா இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன் வயன், ஓகேவா? சொல்லு, ஸ்டாப் பண்ணிடுறேன் வயன், சொல்லு. என்ன எல்லாரும் இப்படி மிரட்டுறாங்க? அப்பா ஏன்ப்பா? பொண்ணோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நீயும் ஏன்ப்பா இப்படி ஆயிட்ட? நான் கேலக்ஸை லவ் பண்ணுறேன்ப்பா. அவன் எனக்கு வெயிட் பண்ணுவான்ப்பா, வர்றேன்னா. ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. வயன், கண்ணை தொடச்சிட்டு நெல், இல்லை அப்பா போயிடுவேன். வேண்டாம்ப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு வியோட பக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அப்போ மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிடுது. சில ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிட்டு 2 பேரும் வெட்டிங் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க.
ஸோ மேரேஜ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கிஃப்ட் தராங்க. என்ன மச்சான் டெய்லி ஒன்று அலைஞ்ச? ஏய் நான் எங்கட ஹேர் அலைஞ்சேன்? நான் அலைஞ்சேன், ஆளுங்களாம் வருவாளுங்க, மேலே வந்து விழுவாளுங்க. அதான் மச்சான் டெய்லி ஒன்று. இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னோட தான். இந்த ஒன்னோட தான் மச்சான். வாக்கு நல்லா தான் இருக்கா, இருந்தாலும் திமுற ஹேர் அவளுக்கு போக மாட்டுது. அடக்கணும், அடக்கி இவளுக்கு காட்டணும் மச்சான். என்ன எதிர்த்து பேசுகிறா? அவங்க அப்பா சரியாக வளர்க்கலன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பையன் நல்லாதடி, கேலிக்ஸ் வந்துடுவான்னு நினச்சோம். ஆனால் அவன் வரலை. நீ நீ ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுதான் உன் டெஸ்டினின் கடவுள் உன்னோட ஃபேட்டை எழுதியிருக்காரு போல். நீ நீ அக்செப்ட் பண்ணி தான் பையன் ஆகணும். வேறு வழி இல்லை உனக்கு வேறு வழி இல்லடி. ஆமாம் ஆமாம் லூனா, இதுதான் என்னோடய ஃபேட்டுன்னு நினைக்கிறேன். சரி விடு லூனா, விடு. என்னோடய வாழ்க்கை எப்படியே போயிடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள்? 3 months தானே. அப்புறம் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சுக்குவோம். அண்டு இவர் எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. ரொம்ப ஏதோ தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. தாவா பேசிட்டு என்ன சொல்கிறா பத்தியாடா? இப்போ கூட பாரு, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை லூனா, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணனால தான் அவரை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அவர் எனக்கு பிடிக்கல லூனா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மச்சான் இங்கே பாரு, ஏதோ நான் ரொம்ப அவன் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. இவனெல்லாம் என் தலையில் கட்டியிருக்கானுங்க பாரு. அவனுங்களை சொல்லணும், நிம்மதியாக சொத்து எடுத்துருந்தேன். என் அப்பாங்கார சொத்து தரமாட்டேன், ஹேரு தரமாட்டேன்னு சொல்லி இவன் தலையில் எனக்கு கட்டி வச்சிட்டான். இனி இவளை வச்சு என்ன பாடுபட போகிறனோ தெரில மச்சான். அதுவும் ஒரு வீட்டில் தனியாக இவ கூட இருக்கணும். சே, நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது மச்சான், ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஆண்டனி தயாங்கோட ஃப்ரெண்டு, அப்போ நான் என்ன கம்பெனி கொடுக்கட்டா மச்சான்? மச்சான் இது என் பொண்டாட்டி, கம்பெனி கொடுக்குறேன் ஹேரி கொடுக்குறேன்னு வந்தேன்னு வச்சுக்கோ, ட்ரௌசரை உருவி விட்டுருவேன். அப்புறம் ஆட்டிட்டு தான் நீ போகணும். மச்சான் பாரு, இவ்வளோ நேரம் திட்டுனா பொண்டாட்டின்னு வரும்போது மட்டும் தனி வாய் மூடுறா, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க 2 பேரும். அப்போ 2 பேரோட அம்மா அப்பாவும் வர்றாங்க. ஸோ 2 பேர்கிட்டையும் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறீங்க. ஸோ 2 பேரோட அம்மா அப்பாவும் 2 பேரையும் தனியாக கூப்பிடுறாங்க. வயன், நாங்கள் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அப்போ நீங்கள் மூஞ்ச திருப்பிட்டே எப்படி இல்லாமல் இருக்கும்? பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்லம்மா. அப்பா உங்களை சொல்லணும், என் டெஸ்டினி தானே. ஆனால் ரொம்ப நாள் தான் அவர் கூட நான் வாழ மாட்டேன்ப்பா. வயன், இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருந்தேன்னா என்னையும் அம்மாவையும் நீ உயிரோடவே பார்க்க முடியாது வயன். மிரட்டுறீங்களாப்பா? மிரட்டுறீங்க? சரிப்பா, நான் அவர் கூட இருந்துக்கிறேன். இந்த சைடு வியோட அம்மாப்பா. டேய், இனிமேலாச்சும் குடிக்காமல் சிகரெட் அடிக்காமல் ட்ரக்ஸ் அடிக்காமல் இரு. என்ன ஐயோ அப்பா, அதெல்லாம் கஷ்டமாச்சே. உனக்குன்னு ஒரு குழந்த வரும்போது மட்டும்தான் நான் எழுதி வைப்பேன் என்னோட எல்லா ஷேர்ஸையும், புரியுதுல? எனக்கு குழந்தையா? அப்பா என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணாதீங்க, இப்போ குழந்த பிறந்தாங்கிறீங்க. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டேவே நீங்கள் எனக்கு அந்த ஷேர்ஸை எழுதி வைக்கணும். மிஸ்டர் கிம் தயாங், அவனோட அப்பன் நான், உன்னை விட ஜித்து, புரியுதுல? மூடிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய். அப்போ தயாங்கு ரொம்ப கோவமா அவன் கையை பஞ்ச் பண்ணிட்டே, அவனுக்கு வேலை மாதிரி இல்லைல்ல, ஷேர்ஸ் எழுதி தர மாட்டானாமே. பார்த்துறேன்டா, நான் ட்ரக்ஸ் அடிப்பேன், ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், உன்னையும் அடிப்பேன், தேவைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட மரியாதையெல்லாம் பேசிட்டு போகிறான். அப்போ 2 பேரையும் கூப்பிடுறாங்க. வயன், அங்கே போய் நல்லபடியாக நடந்துக்கணும். என்ன தயாங்கோட மனசு புரிஞ்சு நடந்துக்கணும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே, ஆமாம் நான் மட்டும் எல்லாரோட மனசு புரிஞ்சு நடந்துக்கணும், ஆனால் யாருமே என்னோட மனசு புரிஞ்சு நடந்துக்க மாட்டீங்கல்ல, இதுதான் என் ஃபேட், இதுதான் என் டெஸ்டினி அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. ஸோ அந்த சைடு தாயாங், நான் நைட் நான் ட்ரிங்க்ஸ் அடிப்பேனே, அடிச்சுட்டு இவ்வளோ அடிக்காமல் இருந்தால் சரிதான். அப்புறம் நான் அவன் மேலே கையை வச்சு அவங்க அப்பங்கார என்கிட்ட சண்டைக்கு வந்து ஐயோ தாயாங்கா நீங்கள் ஒரு நாள் மட்டும் கண்ட்ரோலாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ உங்களை பார்க்குறான் காரில் ஏறுறதுக்கு முன்னாடி. டி குழந்தை பெத்தரியா? என்ன லூஸா தயாங், இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்து குழந்தை பற்றி தரியான்னு கேட்குற? எனக்கு தெரியாது டி, வேணும்னே வேணும், எனக்கு குழந்தை வேணும்.
உன் குழந்தை இல்லடி, என் குழந்தை. உன் மூலியமாக ஒரு குழந்தை வேணும், அவ்வளோதான். அப்புறம் என்ன பிரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அவன்கிட்டே போனேன், அவள்கிட்டே போய்க்கிறேன், என் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன். அப்போ தானே எங்கள் அப்பாங்க சொத்தை எழுதி வைப்பானா? ஐயோ வயன், என்ன இருக்க அவனோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டே இருக்குது. குழந்தை வேணுங்கிறாரு. இவரை தொடவே கூடாது, அவர் என்ன தொடக்கூடாதுன்னு நினச்சா என் காடு இப்படி பண்ணியிருக்காரு. அதில் பேசாமல் வண்டியில் ஏறிடி. முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது. அவள் தயங்க வண்டியில் ஏறிட்டான், நீங்களும் வண்டியில் ஏறிட்டீங்க. உங்கள் அம்மா அப்பா பார்த்து அழுகிறீங்க. அப்படியே அந்த காரும் மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். அதில் 17th ஃப்ளோரில் தான் உங்களோட வீடு. இல்லை ஆடி, இல்லைவா? என்னை தூக்கிட்டு போகணுமா என்ன? இல்லைவா? வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன். எங்கேருந்து மேலே போகணுண்டி, லிஃப்ட்டுக்கு போகணும். ஏறு, 17th ஃப்ளோர் தான் என்னோடய வீடு. வர்றேன். அப்போ தயாங் பார்க்குறான். நல்லா தாண்டி இருக்க, நல்லா தான் இருக்க, நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு. நல்லா தான் இருக்க. தயாங் ப்ளீஸ் என்னை இப்படி பார்க்குறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. எனக்கு அருவருப்பாக இருக்குது. என்னடி? என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்கா? சொல்றி, என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே உங்களோட கழுத்தை பிடிக்கிறான். சொல்றி, சொல்லு, என்னை பார்த்தா உனக்கு அருவருப்பாக இருக்காடி? நான் அருவருப்பு மயிரா அவன் அருகேன், சொல்லு. நான் இருக்கேன் நாடி அருவருப்பு மயிரா? நாங்களே சொல்லலை. ப்ளீஸ் தயம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. என்னால் மூச்சு விட முடியல. என்னை விட்டுருங்க தயம், என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதும் தயம் கையை எடுத்துடுறான். அட் லாஸ்ட் லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. தயம் முன்னாடி போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே அவனோட டியர்ஸை வைப் பண்ணிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. ஹோமை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். ஸோ நீங்களும் போகிறீங்க. எங்கே என்ன பண்ணுறது ஒன்றுமே உங்களுக்கு புரியல. அவங்களோட ரூம் எங்கே இருக்குது எதுவுமே உங்களுக்கு தெரியல. பட் உங்களோட லக்கேஜ் எல்லாம் ஆல்ரெடி கொண்டு போய் அங்கே வச்சிட்டாங்க. என்னடி பார்க்குற? ட்ரிபிள் பெட்ரூம் தான். நீ ஒரு மூலையில் இருக்கணும், நான் ஒரு மூலையில் இருக்கணும். புரியுதுலடி? அப்புறமா குழந்தை பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பெட்ரூமில் இருப்போம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு ஒரு பெட்ரூம் டி. அப்புறம் நீ போயிடுஎன்ன? நீ லாஸ்ட்டாக எங்கேயோ போய் தொலைஞ்சிரு. அது எனக்கு தேவை மாதிரி இல்லை இப்போது. இங்கே பாருடி, எங்கள் அப்பங்கார அவங்ககிட்ட என்னத்த சொல்லி வச்சாங்களா எனக்கு தெரியாது. ட்ரக்ஸ் அடிப்பேன், ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன். எனக்கு வாழ்க்கையிலே பிடிச்ச 3 விஷயம் இது மட்டும்தான். அப்புறம் அப்பப்போ பொண்ணுங்க கூட எல்லாம் பண்ணுவேன். புரியுதுலடி? எங்கள் அப்பாவுக்கு இவரை விட்டால் வேறு ஆளே கிடைக்கலையா? இவ்வளோ கெட்ட பையனை எனக்கு கட்டி வச்சுருக்காங்க. இல்லை, அவங்க என் அப்பா அம்மாவே இல்லை போல். மூளை இல்லாமல் எதுவும் பண்ணியிருக்காங்க. இப்படி நீ இருக்கிறதுக்கு நீ செத்துடலாம் வயன். அப்போ நீங்கள் தயாங்க பார்த்து இதெல்லாம் நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஆனால் என் முன்னாடி வேணாம். என்னடி உங்ககிட்ட பெர்மிஷன் மாதிரி கேட்கல, நீ அடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு. நான் அடிப்பேன், அவ்வளோதான். அதை மட்டும் சொன்னேன், சரியா? ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன், நாட் அ பெர்மிஷன். அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. முன்னாடி அடிக்கக்கூடாதா? எங்கள் பாரடி இங்கே தான் உட்காந்துருப்பேன். அந்தோடனே சரக்கு ஸ்மெல் வந்திருக்குமே. இதோ ஹாலில் தான் உட்காந்துருப்பேன். இதோ அங்கே அந்த சிகரெட்டு அங்கே இருக்குல்ல, அங்கே தான் உட்காந்து பிடிப்பேன். நல்லாயிருக்கும்டி வியூவு. சன்செட் ஆகும்போது சூப்பராக தெரியும்னே. பாரு பார்த்துரு நாளைக்கு. அண்டு அங்கே பாரு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸாக இருக்கா. அதான்டி என் சொர்க்கமே அதுதான். அதை விட மேலே சொர்க்கம் காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை ஓப்பன் பண்ணுறான். அது குட்டியான ஒரு ரூமாக இருக்குது, டைனியாக. ஸோ அது ஃபுல்லாமே ட்ரக்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் டக்குன்னு உங்களோட மூக்கை பொத்திக்கிறீங்க. தான் என்னடி மூக்கை பொத்துற? எரிச்சல் டேஷ் ஆகுதோ இல்லை ஸ்மெல்லு வருதா? ஓட்டு விட்டாடி உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வர்றான். தயாங் ப்ளீஸ் என்னை விட்டு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. அப்போ தயாங் உங்ககிட்ட வர மாதிரி அப்படியே அந்த ரூமுக்குள்ளே போயிடுறான். போயிட்டு கதவை சாத்தினவன் தான், அவன் இன்னும் திறக்கவே இல்லை. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அட்லாஸ்ட் உங்களோட சூட் கேஸ் எல்லாம் ரூமில் இருக்குது. ஸோ அந்த ரூமுக்கும் போய் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு ஷார்ட்டான ஒரு கெவுன் போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு கெவுன். அது எப்படின்னா மேடப் ஆஃப் காட்டன். ஸோ காட்டன் கெவுனில் உங்கள் நீஸ்க்கு கொஞ்சம் கீழே வர இருக்கும். அண்ட் ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கீங்க.
ஸோ அப்படியே வெளியில் வந்துட்டு ஹாலில் டிவி அண்ட் சோஃபா இருக்கும். சோஃபா பக்கத்தில் ஒரு டீப்பாய் இருக்கும். ஸோ நீங்களும் ரிமோட் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு அந்த டீப்பாய் மேலே அப்படியே படுத்துடுறீங்க. ஸோ டிவி பாட்டில் அந்த சைடு ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பாட்டில் எதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 8 o'clock 8:30 இருக்கும். அப்போ தயாங்கோட ரூம் டோர் ஓப்பன் ஆகிறத பார்த்து நீங்கள் டக்குன்னு எழுந்துக்கிறீங்க. ஸோ அவன் வர்றான். ஏ நீ யாரிடி? ஆ சொர்க்கம் அது இல்லை யாஹு யாஹு. ஐயோ இவர் குடிச்சிருக்கார் போலையே. நான் இப்போ என்ன பண்ணட்டும்? போச்சு, காருக்குள்ளே குழந்தை வேணும்னு கேட்டார். ஐயன் இப்போ என்ன பண்ண போகிற? ஏ பசிக்கும்லடி எனக்கு பசிக்குதுடி. ஒரு 3 half பால் போட்டு வரியா? நான் போட்டு வரேன் தாயம், நான் போட்டு வரேன். போடி 3 half பால் என்ன தனித்தனியாக போடே. எங்கள் அம்மா கறி மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி விட்றாத. நான் போட்டு வரேன். அப்படி நீங்களும் ஹாஃப் பாயில் போடுறதுக்காண்டி போகிறீங்க. கிச்சனுக்கும் போய் அவன் கேட்ட ஹாஃப் பாயிலே போட்டுக்கிறீங்க. அண்ட் பக்கத்தில் ப்ரெட் இருக்குது. ஸோ நீங்களும் ப்ரெட் சாண்ட்விச் மாதிரி சேர்ந்து சாப்பிட்டுக்கிறீங்க. என்னடி நீங்கள் இவ்வளோ நேரமாக என்ன சீக்கிரம் வர தெரியாதா? இல்லை தாயா, அப்படியே எனக்கும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஏண்டி சாப்பிட்லன்னா என்ன உடம்பு குறைஞ்சிருமா இல்லை பின்னாடி குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை டச் பண்ண வர்றான். தாயாக என்ன விடுங்க, எங்கே வாடி எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிட்றான். அட் லாஸ்ட் பிளேட்டே எடுத்து கீழே வீசிடுறான். ஸோ அவங்க பக்கத்தில் வர்றான். டி எனக்கு தெரியுமான்னு தெரிலையே, குழந்தை பத்துக்கிறதே உனக்கு கஷ்டம்டி, ஆனால் எனக்கு ஈஸி. வலி உனக்கு தான், ஆனால் கெயின் எனக்கு. எப்படி பெட்ரூம்லையா இல்லை எங்கேயா ஆடி? ரிமோட்டை ஆன் பண்ணால் போதும்டி, கர்டன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். நல்லா அவனுக்கும் தெரியாது, பைனாக்குலர் வச்சு பார்த்தாலும் தெரியாதுடி. அதான் என்னை விட்டுருங்க, எனக்கு குழந்தைலாம் வேண்டாம். நான் 3 monthsல அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். நானும் அதில் தாண்டி இருந்தேன், டிவோர்ஸ் பண்ணிடலாம் தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பாங்காரன் மூலியமாக குழந்தை வந்தால் தான் சொத்தை எழுதி வைப்பேன்ட்டான். அதான் சொட்டேன் என்கிட்ட, நான் போய் சொல்ல முடியுமாடி? அவளுக்கு என்ன பிடிக்கலையா டேடிஜி, எனக்கு கல்யாணத்தை வேண்டாம் நிப்பாட்டின்னு சொல்ல முடியுமாடி? நீயே சொல்றீ, சொல்ல முடியுமா என்ன? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் இப்படி சொல்லிடலாம். இல்லை அவளுக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதா? அப்படி எப்படி சொல்லிடலாம்? ஓ நல்லா இருக்கேடி, ஆனால் எங்கள் அப்பாங்காரன் ஜித்துடி, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவான். எங்கள் அப்பாங்காரன் ஜித்துடி. இல்லடி நான் பக்கத்தில் வர்றேன், எனக்கு இதெல்லாம் நின்று பேசுறது, பக்கத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே வர்றான். தயங்க நான் விட்டுரு தயம் ப்ளீஸ் தயங் வேண்டாம் தயம், ஒரே ஒரு கிஸ்ஸடி. அப்புறம் எல்லாம் நாங்கள் எல்லாம் மறந்துடுவேன்டி. ஆனால் எனக்கு மறக்காது தயாங். நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, ட்ரக்ஸ் எடுத்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு மறந்துடும். ஆனால் எனக்கு காலையில் ஆனாலும் மறக்காது தயாங். அவங்கள கெஞ்சி கேட்குறேன். ஐயோ கெஞ்சாதடி, கொஞ்சம் டயத்தில் என்னடி கெஞ்சிகிட்டு இருக்க அப்படின்னு அகைன் அவங்க பக்கத்தில் வர்றான். ஸோ அட் லாஸ்ட் உங்களை வாலில் லாக் பண்ணிட்டான். என்னடி போய் குளிச்சுட்டு வந்தியா என்ன? இந்த நாமடி ஆண்டி குளிக்காமல் எப்படியே இருக்கேன், என் மேலே ஸ்வெட் ஸ்மெல் வருதா என்ன? இல்லை 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 சிகரெட் ஸ்மெல்லும் அந்த அந்த கேவலமான ட்ரக்ஸோட ஸ்மெல்லும் தான் வருது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. என் மனசுக்குள்ளே ஏதோ நினைக்கிறடி, நாற்ற முடிச்ச மாதிரி நாறுதுன்னு. இல்லை தாயா, நீ பையன் இவர்கிட்ட பார்த்து பேசு, இல்லைன்னா அவர் இப்போ இருக்க நிலமையில எனக்கு கொன்னாலும் கொன்றுவார். சொல்லு. இல்லை அதெல்லாம் எந்த ஸ்மெல்லும் வரல. ஓ அப்போ சரிடி, டேரக்டாக ரூமுக்கு போயிடலாம். நான் கூட குளிக்கலான்னு நினச்சேன், எனக்கு தான் ஸ்மெல்லு வரல, டேரக்டாக ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயா உங்களை தரன்னு இழுத்துட்டு கையை இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்கள் அட்லாஸ் கையை தட்டி விட்டு ஓடுறீங்க. இல்லடி நான் ஸ்டடியாக இல்லடி, விட்டு ஜனா நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டே வர்றான். ஸோ நீங்களும் அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸோட பின் சைடு பிடிக்கிறான். அப்படியே அந்த பின் சைடு ட்ரெஸ் அப்படியே கிழிஞ்சு வந்துடுது. அவங்க இன்னர்ஸோட பேக் சைடு எல்லாம் அப்படியே தெரியுது. உங்களை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ண மாதிரி நிற்கிறான். அண்ட் உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அப்சஸ்டாக கிஸ் பண்ணுறான். ஓடுறியாடி ஓடுறியா?
எனக்கு பொண்ணு கிடைக்கலடி, இந்த ஞாயிற்றுக்கு அவள்கிட்டயாச்சும் போயிடுறேன், எனக்கு கிடைக்கலடி, விடாத என்ன விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ரொம்ப அப்சஸ்டாக கிஸ் பண்ணிட்டு அண்ட் அங்கே பைட்டும் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு பெயின் தாங்கவே முடியல. அட்லாஸ்ட் உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அப்படியே கிழிச்சு வீசிடுறான். தயங்க என்னை விட்டுற தயம், நான் உனக்கு எஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுற தயம், என்னை விட்டுரு. அவன் அப்படியே உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் வந்து ஸோ லிப்ஸில் லைட்டாக ஒரு சின்னதாக கிஸ் பண்ணிட்டு எப்படி இடுவேன், எங்கள் அப்பங்காரன் எனக்கு சொத்து வேணும்டி, நான் பிச்சைக்காரனா ஆகிடும்டி, புரிஞ்சுக்கோடி பேபி கேர்ள், எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்குறதுக்கானே ட்ரை பண்ணுறான். நீங்கள் வேகமாக ஓடி போகிறீங்க. ஸோ அவனை துரத்திட்டே இருக்கான். இப்போ ஆடி என்னடி புருஷன் கூட கண்ணாமூச்சி விளாண்டு அந்தரடி வேணாம் நான் என்ன அந்தரடி புருஷன் பாவம்டி, உனக்கு தெரிலையா, புருஷன் பாவம், வந்துடுடி வா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கான். ஸோ நீங்களும் இப்படியே ஓடிட்டே தெரிஞ்சுட்டு அட்லாஸ்ட் பயந்து போய் ஒரு ரூமோட டாய்லெட்டில் போய் லாக் பண்ணிக்கிறீங்க. தோறடி தோற பிஸ் அடிக்கணும்டி தோற தயம் இல்லை இல்லை தயம், நீ என்ன ஏதாச்சும் பண்ணிடுவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் தயம், ஏதாச்சும் பண்ணிடுவேன். நீ துறைக்கலனாலும் ஒன்று ஏதாச்சும் பண்ணேன்டி, ஆனால் ஒன்று பண்ணுவேன், எப்படியாச்சும் பண்ணேன்டி, எப்படியாச்சும் பண்ணுவேன். தயம் என்னை விட்டு போயிடு தயம், அவன்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் ஹார்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் பாத்ரூம்லேயே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அண்ட் அட்லாஸ்ட் எந்த சவுண்டுமே இல்லாமல் இருந்ததும் லைட்டாக அந்த பாத்ரூமோட டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தாயாங்க அந்த பெட்லேயே அப்படியே விழுந்திருப்பான். எதுவுமே ட்ரெஸ் எதுவுமே கழட்டாமல், பெல்ட்லாம் எதுவுமே கழட்டாமல். ஸோ அப்போ தான் நீங்கள் வெளியில் வர்றீங்க. ஏன் தாயம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான், அதுக்காக ரிலேஷன்ஷிப்பில் இதுவும் ஃபோர்ஸாக பண்ணணுமா? ஃபஸ்ட்டு எனக்கு உங்களை பிடிக்கணும் தாயம், ஆனால் எனக்கு பிடிக்காது, எனக்கு அலெக்ஸை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருந்த அந்த எக் சாண்ட்விச் எடுத்து சாப்பிட்றீங்க. அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கிழிச்சனால பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிட்டு பாத்ரூமில் டவல் கட்டிட்டு தான் அப்படியே வெளில வந்திருப்பீங்க. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரூமெல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. ஓகேடா, இதை நான் வந்து ஒரு மினி சீரீஸாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிக்கோங்கடா, எனக்கே தெரியுது பேர்ட்ஸ் ரொம்ப சவுண்டாக இருக்குது. அண்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் மினி சீரீஸாக கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வேம்பேரில் வந்து நான் போடுறேன்டா, நான் போடுறேன், கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் போடுறேன். அண்டு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லிடுங்க மறக்காமல் மினி சீரீஸாக கொண்டு போவோம் அப்படின்னு. இல்லைன்னா பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறேன்டா. ஓகே பாஸ்டோ, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல். சராங்க.